குவைத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்ட கட்டடத்தில் கடலூர் மாவட்டம் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் சிக்கியதாக உடன் பணிபுரிந்த நண்பர்கள் தகவல் தெரிவித்ததால் அவரது குடும்பமே கண்ணீர் வழிய காத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பொய்யா மொழியிடம் கேட்கலாம். வணக்கம். என்ன தகவல்? அங்க ஒரே பரபரப்பா இருக்கு. குவைத்தில் மரணம், அதுவும் தமிழர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள். என்ன நடக்குது? வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி சரோஜா. இவர் மகன் சின்னதுரை. இவர் கேட்டரிங் படித்துவிட்டு குவைத்தில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சத்யா என்கின்ற மனைவி உள்ளார். இந்த நிலையில் நேற்று குவைத் நாட்டில் ஒரு கட்டிடம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது என 50க்கும் மேற்பட்டோர் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் குவைத் நாட்டில் சின்னத்துறையுடன் பணிபுரியும் சக நண்பர்கள் போன் மூலம் சின்னத்துறை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதிர்ச்சி அடைந்த சின்னத்துறையின் பெற்றோர்கள் முட்டத்தில் உள்ள பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து உறவினர்கள் கூறுகையில், எங்களது மகன் நேற்றுதான் எங்களிடம் தொலைபேசியில் பேசினால் நாங்கள் போன் செய்து பார்ப்பது போனை எடுக்கவில்லை எனவும் கூறினர். மேலும் அவர்கள் கூறுகையில், எங்களது மகன் அரசு தரப்பில் இருந்து எங்களுக்கு அதிகபூர்வமாக இறந்துவிட்டதாக என தகவல் தெரிவிக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கூறி வருகின்றனர். மோகன்ராஜ், வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமா இந்திய அரசாங்கம் குவைத் அரசாங்கத்தை கேட்டு இந்த தகவல்களை பெற முயற்சி எடுக்கலையா? அந்த மாதிரி முயற்சிகள் பற்றி உங்ககிட்ட தகவல் இருந்தா ப்ளீஸ். இது குறித்து உறவினரிடம் கேட்கும் பொழுது, இதுவரை நாங்கள் அங்கு உள்ள சக நண்பர்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அங்கு உள்ளவர்கள் கூறுகையில், சில சக நண்பர்கள் போனை எடுக்கவில்லை எனவும், நாங்கள் எங்கள் அரசு தரப்பில் நாங்கள் மேல் மனு போட்டு எங்கள் மகன் உடலை தமிழக அரசுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வர கோரிக்கை எடுத்து உள்ளார்கள். நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி.